எல்லோருக்கும் வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம் பாரத தலைவர்களை வணங்கி நாடு நலம் பெற இறைவனை வேண்டி இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடும் இந்நாளில் இண்டிபெண்டன்ஸ் என்றால் என்ன என்பதை பார்த்தால், வேறொரு ஆள், வேறொரு நாடு முதலியவற்றால் ஆளுமை செலுத்தப்படாது தன் உரிமையுடன் இருக்கும் நிலை தன்னாட்சி நிலை சுதந்திரம் எனப்படுகிறது. சுதந்திரம் என்றால் திட்டமிடாமல் நம் இஷ்டத்துக்கு நாம் பாட்டிற்கு வாழ்வதல்ல. சுதந்திரம் அடைந்த நம் நாடு எவ்வாறு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எப்படி வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை நமது தலைவர்கள் ஒன்று கூடி வகுத்து அதை பல தலைவர்கள் முன்பாக ஆலோசித்து அதை சரி என ஒப்புக்கொண்ட பின் அதை செயல்படுத்தும் வகைகள் அறிந்து செயல்பட்டு நமது நாடு அதை பின்பற்றி இன்று இந்தியா முன்னேற்ற பாதையில் பீடுநடை போடுகிறது. இதன் மூலம் நாம் அறிவது கட்டுப்பாடுடைய சுதந்திரம்தான் நம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இதை நம் அன்னை இந்திரா அவர்கள் பல நேரங்களில் வலியுறுத்தியுள்ளார். பாரதியார் பெண் விடுதலை என பல வகைகளில் எடுத்துரைத்து பல பாடல்களை எழுதி தன் பங்கிற்கு பல ஊக்குவிப்புகளை தந்துள்ளார். மகாத்மா காந்தி தன்னுடன் சரிசமமாக பெண்களை இணைத்து கொண்டு பல அமைதி போராட்டங்களை நடத்தினார். ஜவஹர்லால் நேரு ஆண் பெண் பேதமின்றி தன் மகளை, தங்கையை, மனைவியை இணைத்து கொண்டு போராட்டங்களில் பங்கு கொண்டு சிறை சென்று பாரதத்தின் முதல் பிரதமர் என்ற பெருமை பெற்றார். இவைகளை நாம் கவனிக்கும்போது இவர்கள் அனைவருமே தனக்கென கட்டுப்பாடுகளை வகுத்து அதன் வழியில் நடந்து நாட்டுக்கு நன்மை செய்து இன்றளவும் பேசப்பட்டு இனி வரும் காலங்களிலும் பேசும்படி செயலாற்றி மற்றவர்களையும் ஊக்குவித்து பெருமை பெற்றனர். நமது மன்னர்களை எடுத்துக்கொண்டால் வீரபாண்டிய கட்டபொம்மன் விதைத்த சுதந்திர தாகம் வழி வழியாக பின்பற்றப்பட்டு வ.உ.சி. சிதம்பரனார், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா, பெண்களில் ஜான்சி ராணி முதல் அன்னி பெசன்ட் அம்மையார், வேலு நாச்சியார், தில்லையாடி வள்ளியம்மை, அஞ்சலை அம்மாள், லீலாவதி என்னும் பலர் பங்கு பெற்றனர். கரிகாலனின் கல்லணை, ராஜராஜ சோழனின் தஞ்சை பெரிய கோயில் என அணைக்கட்டு முதல் ஆலயங்கள் வரை நமக்கு பல உதாரணங்களை தந்து சென்றுள்ளனர். அரசியல் அமைப்பு, அதன்பின் அதை பின்பற்றுதல் போன்ற சட்ட திட்டங்களையும் எதிரியை எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளும் திறமையையும் நம் முன் வளர்த்துள்ளனர். இதையெல்லாம் நினைவில் கொண்டு மீண்டும் மீண்டும் நம் மனதில் நினைத்து பெருமை கொள்வதோடு உதாரணங்களாக கொள்வதோடு அவர்களின் பொக்கிஷங்களை பாதுகாப்பதும் நமது கடமை. அவரவர் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கவும், எது சரி எது தவறு என விவாதிக்கவும், முடிவில் பல நன்மைகளை தரும் விஷயத்தை ஏற்புடையது என்று ஏற்றி வழிநடத்தி செல்வதே அழகு. பறவைகள் வானில் பறக்க எல்லைகள் இல்லை. அவர்களை யாரும் தடை செய்ய போவதில்லை. ஆனால் அவைகளும் தமக்குள் ஒரு கட்டுப்பாட்டை வளர்த்து தட்பவெப்பம், கால சூழல், தங்களது திறனுக்கு ஏற்ப தங்களது இடம், வாழ்க்கை அமைப்பு போன்றவற்றை தேர்ந்தெடுத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழ்கின்றன. எல்லோருக்கும் சுதந்திரமும் உண்டு, கட்டுப்பாடுகளும் உண்டு. அந்த எல்லைகளை நாம் உணர்ந்து வாழ்வதே சுதந்திரம் என்பதின் பொருள். உணவு, உடை, இருப்பிடம் என நமக்குள் இருக்கும் கட்டுப்பாடுகள் நமது வளர்ச்சிக்காகவே. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியாரின் பாடலை எண்ணும்போது சுதந்திரத்தின் புத்துணர்ச்சியை கிடைக்கப் பெறுவதை உணர்கிறோம். எனவே நாம் பெற்ற சுதந்திரத்தை கட்டுப்பாட்டுடன் திட்டமிட்டு போற்றி வாழ்ந்து பெருமை கொள்வோம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.